வெல்கம் டு கற்ற கற்பித சேனல். இப்போ என்ன பார்க்க போறோம்னா எக்கனாமிக்கோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம். இது பார்ட் 5 வீடியோ. இதுக்கு முன்னாடி 4 வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட்ல எக்கனாமிக்ஸ் இருக்கு, ஜியோகிராஃபிக் இருக்கு, பாலிட்டி இருக்கு, ஹிஸ்டரி இருக்கு. ஹிஸ்டரியும் பாலிட்டியும் உங்களுக்கு பிடிஎஃப் ரெடியா இருக்கு. வேணும்னு நினைக்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் பிடிஎஃப் போட்டீங்க அப்படின்னா அதுக்கான சார்ஜ் பாலிட்டிக்கு 25யும் ஹிஸ்டரிக்கு 50யும் வாங்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல எஸ் அல்லது வீடியோக்கு லைக் கொடுங்க. இப்பதான் நம்ம சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ முதல் கேள்வி பார்த்தரலாம். கூலியும் மூலப்பொருட்கள் செலவும் கூடுவதால் பண்டங்களின் பொது விலை மட்டும் அதிகரிப்பது டேஷ் பணவீக்கம் ஆகும் சொல்லி கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ செலவு உந்து. அதாவது கூலியும் மூலப்பொருட்கள் செலவும் கூடுவதால் பண்டங்களின் பொது விலை மட்டும் அதிகரிப்பது செலவு உந்து பணவீக்கம் ஆகும். அடுத்து இரண்டாவது கேள்வி, பணவீக்கத்தின் பொழுது பயன் அடைபவர்கள் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ கடன் பெற்றவர்கள். பணவீக்கத்தின் பொழுது பயன் அடைபவர்கள் யார்? கடன் பெற்றவர்கள். அடுத்து மூன்றாவது கேள்வி, டேஷ் என்பது பணவீக்க விகிதம் குறைந்து செல்வதாகும். டேஷ் என்பது பணவீக்கம் விகிதம் குறைந்து செல்வதாகும். இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ எதிர்பணவீக்கம். அடுத்து நான்காவது கேள்வி, தேக்க வீக்கத்தில் பணவீக்கத்துடன் இணைந்து இருப்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ தேக்கம். தேக்க வீக்கத்தில் பணவீக்கத்துடன் இணைந்து இருப்பது தேக்கம். அடுத்து ஐந்தாவது கேள்வி, பொருளாதார நடவடிக்கைகளில் ஏற்படும் ஏற்றத்தாழ்வுகளை டேஷ் என்கிறோம். பொருளாதார நடவடிக்கைகளில் ஏற்படும் ஏற்றத்தாழ்வுகளை டேஷ் என்கிறோம். வணிக சுழற்சி. ஆப்ஷன் ஏ வணிக சுழற்சி. அடுத்து ஆறாவது கேள்வி, பரிவர்த்தனைகளில் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு இடையீட்டு கருவியாகவும் அளவிடும் மற்றும் மதிப்பினை இருப்பு வைத்தல் ஆகியவற்றை செய்யும் ஒரு பொருள் பணம் என்ற இலக்கணத்தை வழங்கியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ கிரௌலத்தர். பரிவர்த்தனைகளில் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு இடையீட்டு கருவியாகவும் அளவிடும் மற்றும் மதிப்பினை இருப்பு வைத்தல் ஆகியவற்றை செய்யும் ஒரு பொருள் பணம் என்ற இலக்கணத்தை வழங்கியவர் கிரௌலத்தர். அடுத்து ஏழாவது கேள்வி, பற்று அட்டை அடைவதற்கு டேஷ் உதாரணம். பற்று அட்டை அடைவதற்கு டேஷ் உதாரணம் ஆப்ஷன் பி நெகிழி பணம். அடுத்து எட்டாவது கேள்வி, ஃபிஷரின் பண அளவு கோட்பாடு பணத்தின் இந்த பணியின் அடிப்படையில் அமைக்கப்பட்டுள்ளது. இதற்கு சரியான ஆப்ஷன் சி பரிமாற்ற கருவி. ஃபிஷரின் பண அளவு கோட்பாடு பணத்தின் இந்த பணியின் அடிப்படையில் அமைக்கப்பட்டுள்ளது. பரிமாற்ற பணியோட அடிப்படையில அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்து ஒன்பதாவது கேள்வி, விலைவாசி மெதுவாக உயரும் போது அதை டேஷ் என அழைக்கப்படுகிறது. விலைவாசி மெதுவாக உயரும் போது உயரும் போது அதை டேஷ் என்று அழைக்கிறோம். மிதமான பணவீக்கம்னு சொல்றாங்க. அடுத்து பத்தாவது கேள்வி, டேஷ் பணவீக்கம் பொருளாதாரத்தினை எந்த வகையிலும் பாதிக்காது. ஆப்ஷன் சி தவளும் பணவீக்கம் பொருளாதாரத்துல எந்த வகையிலும் பாதிப்பை ஏற்படுத்தாது. அடுத்து 11வது கேள்வி, உலகமயமாக்கல் என்ற சொல் டேஷ் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ தியோடர் லெவிட். உலகமயமாக்கல் என்ற சொல் டேஷ் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. தியோடர் லெவிட். அடுத்து 12வது கேள்வி, சுமேரியர் மற்றும் சிந்து சமவெளி நாகரிகத்தின் இடையான வர்த்தக உறவுகள் உலகமயமாக்கல் என்ற ஒரு வடிவத்தை 3ஆம் நூற்றாண்டிலேயே உருவாக்கியது என்று டேஷ் வாதிட்டனர். இதற்கு சரியான ஆப்ஷன் பி ஆண்ட்ரோ குந்தர் பிராங்க். அதாவது எனக்கு கேள்வி நல்லா பார்த்துக்கோங்க. சுமேரியா மற்றும் சிந்து சமவெளி நாகரிகத்தின் இடையான வர்த்தக உறவுகள் உலகமயமாக்கல் என்ற ஒரு வடிவத்தை எத்தனாம் நூற்றாண்டு? 3ஆம் நூற்றாண்டிலேயே உருவாக்கியது என்று வாதிட்டவர் ஆப்ஷன் பி ஆண்ட்ரோ குந்தர் பிராங்க். அடுத்து 13வது கேள்வி, டேஷ் கலிங்க வர்த்தகர்கள், அதாவது கலிங்கம்னா அந்த காலத்துல ஒடிஷா, இப்போ உள்ள ஒடிஷா, சிவப்பு வண்ணக்கல் அலங்கார பொருட்களை வர்த்தகத்திற்கு கொண்டு வந்தனன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ கிபி 1053. அதாவது கிபி 1053 கலிங்க வர்த்தகர்கள் என்ன சிவப்பு வண்ண கல் அலங்கார பொருட்களை எதுக்கு வர்த்தகத்திற்கு கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து 14வது கேள்வி, வாஸ்கோட காமாவின் தலைமையின் கீழ், இதுல நான் இருக்கு அழிச்சுக்கோங்க. வாஸ்கோட காமாவின் தலைமையின் கீழ் போர்ச்சுகீசியர்கள் எந்த ஆண்டு
கள்ளிக்கோட்டைக்கு வணிகத்திற்காக வந்திருக்காங்க? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 1498 மே மாசம் வந்திருக்காங்க. வாஸ்கோட காமா தலைமை கீழே போர்ச்சுகீசியர்ஸ் எந்த ஆண்டு கள்ளிக்கோட்டைக்கு வணிகத்திற்கு வந்திருக்காங்க? 1498 மே மாசம். இது ரிப்பீட்டட் கொஸ்டின், இது ஹிஸ்டரியிலே வரும். இது எக்கனாமிக்ஸ் 10th லெசன் 2 படிச்சீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ்லாம் தெரியும். அடுத்து 15வது கேள்வி, எந்த ஆண்டு வாஸ்கோட காமாவின் பயணம் இந்தியாவில் கள்ளிக்கோட்டை, கொச்சின் மற்றும் கண்ணனூர் ஆகிய இடங்களில் வர்த்தக நிறுவனங்கள் நிறுவுவதற்கு வழிவகுத்தது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 1502. எந்த ஆண்டு வாஸ்கோட காமாவின் பயணம் இந்தியாவில் கள்ளிக்கோட்டை, கொச்சின் மற்றும் கண்ணனூர் ஆகிய இடங்களில் வர்த்தக நிறுவனங்கள் நிறுவுவதற்கு வழிவகுத்தது? ஆப்ஷன் பி 1502. அடுத்து 6வது கேள்வி, டச்சு கிழக்கிந்தியா நிறுவனத்தை எந்த ஆண்டு உருவாக்கியது? டச்சு கிழக்கிந்தியா நிறுவனத்தை எந்த ஆண்டு நிறுவியது? இதற்கு சரியான ஆப்ஷன் சி 1602 நிறுவியிருக்கு. அடுத்து 17வது கேள்வி, டச்சுக்காரர்கள் எந்த ஆண்டில் சந்திரகிரி ராஜாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி பழவேற்காடு என்னும் இடத்தில் மற்றொரு தொழிற்சாலை நிறுவினார்னு கேட்டிருக்காங்க? இதற்கு சரியான ஆப்ஷன் டி 1610. டச்சுக்காரர்கள் எந்த ஆண்டு சந்திரகிரி ராஜாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி பழவேற்காடு அப்படின்ற இடத்துல மற்றொரு தொழிற்சாலை நிறுவியிருக்காங்க? 1610. இந்தியாவில் டச்சுக்காரர்களின் தலைமையிடமாக மாறிய இடம் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ பழவேற்காடு. இந்தியாவில் டச்சுக்காரர்களின் தலைமையிடமாக மாறியது பழவேற்காடு. அடுத்து 19வது கேள்வி, எந்த ஆண்டு கிழக்கிந்தியா கம்பெனி நிறுவனம் துவங்குவதற்கு எலிசபெத் ராணியால் பட்டயம் வழங்கப்பட்டது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 1600 டிசம்பர் 31. எந்த ஆண்டு கிழக்கிந்தியா கம்பெனி நிறுவனம் துவங்குவதற்கு எலிசபெத் ராணியால் பட்டயம் வழங்கப்பட்டிருக்கு? 1600 டிசம்பர் 31 டேட். அடுத்து 20வது கேள்வி, எந்த ஆண்டு செயின்ட் ஜார்ஜ் கோட்டை கட்டப்பட்டது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி 1639. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த ஆண்டு செயின்ட் ஜார்ஜ் கோட்டை கட்டப்பட்டது? 1639. இதுல இருந்து எந்த டைமும் கொஸ்டின் வராம இருந்ததே இல்லை, ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 21வது கேள்வி, டேனிஷ்காரர்கள் எந்த ஆண்டில் இந்தியாவிற்கு வருகை புரிந்து டேனிஷ் கிழக்கிந்தியா நிறுவனம் ஒன்றை நிறுவினர்? இதற்கு சரியான ஆப்ஷன் பி 1616. டேனிஷ்காரர்கள் எந்த ஆண்டு இந்தியாவிற்கு வருகை புரிந்து டேனிஷ் கிழக்கிந்தியா நிறுவனம் ஒன்றை உருவாக்கிறார்? 1616. அடுத்து 22வது கேள்வி, எந்த ஆண்டு பிரெஞ்சுக்காரர்கள் முதல் பிரெஞ்சு தொழிற்சாலை நிறுவியது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 1668. 1668 பிரெஞ்சுக்காரர்கள் முதல் பிரெஞ்சு தொழிற்சாலையை நிறுவியிருக்காங்க. அடுத்து 23வது கேள்வி, எந்த ஆண்டு பாண்டிச்சேரி பிரெஞ்சுக்காரர்களின் தலைமையிடமா மாதிரி இருக்கு? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி 1701. 1701 இருந்து பாண்டிச்சேரி பிரெஞ்சுக்காரர்களோட தலைமையிடமா மாறி இருக்கு. அடுத்து 24வது கேள்வி, இந்தியாவில் எப்போது டங்கல் வரைவு கையெழுத்திடப்பட்டது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி 1994. இந்தியாவில் எப்போது டங்கல் வரைவு கையெழுத்திட்டது? 1994. அடுத்து 25வது கேள்வி, 1991 இந்தியா சர்வதேச சந்தையில் தனது கடன் பெறும் தகுதியை இழந்ததால் இங்கிலாந்து வங்கியில் எத்தனை டன் தங்கத்தை அடமானம் வச்சிருக்குன்னு கேட்டிருக்காங்க? இதற்கு சரியான ஆப்ஷன் பி 40 டன். 1991 இந்தியா சர்வதேச சந்தையில் தனது கடன் பெறும் தகுதி இழந்ததுனால இங்கிலாந்து வங்கியில எத்தனை டன் தங்கம் அடமானம் வச்சிருக்காங்க? 40 டன். அடுத்து 26வது கேள்வி, வெளிநாட்டில் உள்ள இந்தியா பன்னாட்டு நிறுவனம் அதாவது பஜாஜோட தலைமையகம் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ பூனா. பஜாஜோட தலைமையிடம் எங்க இருக்கு? பூனால இருக்கு. எல்லாமே ஒண்ணுதான். டிவிஎஸோட தலைமையிடம் எங்க இருக்கு? கொஸ்டினுக்கு மட்டும் ஷார்ட் ஃபார்ம் சொல்றேன். டிவிஎஸோட தலைமையகம் சென்னையில இருக்கு. பஜாஜோடது பூனா, டிவிஎஸோடது சென்னை. அடுத்து 28வது கேள்வி, பாரத் ஏர்டெல் அப்படின்றதோட தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி புதுடெல்லி. பாரத் ஏர்டெல் புதுடெல்லி. பாரத் ஸ்டேட் வங்கியோட தலைமையகம் எங்க இருக்கு? மும்பைல இருக்கு. அப்போ நாளுக்கும் ஹெட் ஆஃபீஸ் எங்கெங்க இருக்குன்னு பாத்துக்கோங்க. டிவிஎஸ் பஜாஜுக்கு பூனா, டிவிஎஸ்க்கு சென்னை, பாரத் ஏர்டெலுக்கு புதுடெல்லி, பாரத் ஸ்டேட் பேங்க்கு மும்பை.
அடுத்து கடைசி கேள்வி இந்த வீடியோடது. 1947 எத்தனை நாடுகள் காட் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப்பட்டன? இதற்கு சரியான ஆப்ஷன் பி 23. 1947 எத்தனை நாடுகள் காட் அப்படின்ற ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டிருக்கு? 23. எந்த வருஷம்னு கேட்கலாம். 1947. என்ன ஒப்பந்தம்? காட் ஒப்பந்தம். இதோட 30 கேள்விகள் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ வேணும், இந்த பிடிஎஃப் வேணும்னு நினைக்கிறவங்க மெசேஜ் பண்ணுங்க, உங்களுக்கு நான் ரிப்ளை பண்றேன். இன்னும் நாளைக்கு அல்லது நாளை கழிச்சுக்குள்ள இந்த பிடிஎஃப் ரெடி ஆயிரும். அதுக்கு முன்னாடி ஹிஸ்டரி பிடிஎஃப்பும் பாலிட்டி பிடிஎஃப் ரெடியா இருக்கு. வேணுன்றவங்க மெசேஜ் பண்ணி வாட்ஸ்அப் நம்பர்ல வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.